சென்னை வியாசர்பாடியில் பீர் பாட்டிலால் ரவுடி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கூட்ஸ் செட்ரோடு உட்புறம் உள்ள முட்புதரில் தலையில் பலத்த காயத்துடன் ஒருவர் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் கழுத்தில் பீர் பாட்டிலை உடைத்து குத்தப்பட்ட நிலையில் அந்த நபர் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. பின்னர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் உயிரிழந்த நபர் வியாசர்பாடியைச் சேர்ந்த நவீன்குமார் என்கிற வாழைப்பட அப்பு என்பது விசாரணையில் உறுதியானது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டதில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. சங்கரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஊழியர்கள் வழக்கமாக பணியாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது தீக்குச்சி தயாரிப்பு இயந்திரம் திடீரென தீப்பிடித்ததில் தீ மளமளவென பரவியது. தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.